இப்போது ஏற்கனவே என்னுடைய போஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மருத்துவ உலகம் சொல்லிவிட்டதை விட சொல்லாமல் விட்டது தான் ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ உதாரணமாக கொரோனா டைமில் சளிக்கோழை வாய்க்கு வரும்பொழுது அது அந்த நோயாளி அது துப்பினா அந்த கிருமிகள் பெருகும், அடுத்த ஆளுக்கு போகும். அதனால் யாரும் துப்பக்கூடாது, கண்ட இடத்துல துப்பக்கூடாது அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்லிட்டு நம்மளும் அதை கேட்டிருக்கோம். நியாயம், கண்ட இடத்துல துப்பினா அந்த கிருமிகள் பெருகும் என்பது நியாயம். ஆனால் அந்த சளிக்கோழை நெஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது அடப்பு உண்டாக்கும், நமக்கு மூச்சை தொந்தரவு உண்டாக்கும் அப்படிங்கிற உண்மையும் நம்ம உணர்வோம். துப்பினால்தான் தப்பலாம், துப்ப தெரியாதவன் தப்ப தெரியாதவன். அப்படி இருக்கும்போது